இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்லாம் நம்மளை ரொம்பவே கோவப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்கும்பொழுது ஒரு வாரம் 10 நாள் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தங்கமயில் வீட்டுக்கு ஆனால் அதுக்குள்ளேயே நம்மளை அவ்வளோ கடுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் பொய் சொல்கிறது அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி வெளில காமிச்சிக்கிறது. நம்ம பக்கமே நம்ம முதுகுலேயே அவ்வளோ அழுக்காக இருக்கும், மற்றவங்க முதுகை பார்த்து என்னப்பா அப்படி அழுக்காக இருக்குது அப்படின்னு குறை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தங்கமயிலாக இருக்காங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே அவங்க வீட்டில் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாம் பக்கத்து வீட்டுக்குள்ளலாம் சண்டை போட்டு, அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு இங்கே நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கெல்லாம் அட்வைஸுங்கிற மாதிரி மாமாவை எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு சரவணனை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பக்கம் பார்த்தா ராஜிக்கிட்ட உனக்கெல்லாம் வருத்தமாக இல்லையா, ஓடி கல்யாணம் பண்ண, உனக்கு இந்த சடங்கெல்லாம் நடந்திருக்காதே அப்படின்னு அவங்கள கேட்குறது. இன்னொரு பக்கம் மீனா போண்டா வாங்கிட்டு இருந்தால் அதை பிடுங்கி வைக்கிறது. கதிரை பார்த்து மாமாட்ட மன்னிப்பு கேட்கலாம்ல, இப்படிலாம் பேசாதீங்க தம்பி, மாமாட்ட இப்படி பேசாதீங்க, மாமாவுடைய இனிமேல் செக்யூரிட்டியே நான் தான், நான் இன்றைக்கி இனிமேல் மாமாவை யாராவது சொன்னீங்கன்னா கடும் கோவமாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் செய்கிறதுன்னு பண்ணிருக்காங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு ஆறுதல்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இப்போ தான் ஒருத்தவங்க ஒரு மீம் அழகாக போட்டுருந்தாங்க, 8 மணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில சொன்னாங்க. கவரிங் மயில், ஃப்ராடு மயில், 8 மணி ரோகிணி, அதாவது 9 மணிக்கு சிறகடிக்காசியில் ரோகிணினா இங்கே 8 மணிக்கு இவங்க அந்த மாதிரி ரோகிணி. இதில் கூட இன்னொரு கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபக்குன்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜயா அப்படின்னு பாண்டியனை காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குது அந்த கதைக்கு. இந்த கதையில் இந்த பொய், இதுக்கப்புறம் இவங்க ஒரு சைடில் ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற நடந்தாலும், பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தா தங்கமயிலுக்கு எதிராக பாண்டியன் செய்கிறது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அங்கே மாதிரி முத்து மீனா தனியாக ஒதுக்கி விடப்படலை. அது ரவி இருந்தாலும் ரவி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏமா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்பார் சிறகடிக்காசையில். இங்கே அப்படி இல்லாமல் கேங்காக எல்லோரும் டபடபன்னு சொல்லிட்டு எப்படி நடந்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுவும் மீனாலாம் இப்போ இல்லை, வேறு மீனா ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களும் அவங்க பங்குக்கு ஏதாச்சும் தங்கமயிலுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த எல்லா கூத்துகளுக்கும் நடுவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரவணனை தேவையில்லாமல் தாம் பக்கத்தில் இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கமயில் இப்போ போயிட்டு உங்கள் தம்பி என்கிட்ட ஓவராக பேசிட்டாரு, நான் ஒரு இதுக்கு தான் சொன்னேன், நான் இப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாமாவுக்கு சொல்லிடலாமேங்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் சம்மந்தமில்லாத விஷயத்தை தரையிடாதீங்க, என்கிட்ட கோபமாக பேசிட்டாரு, மனசை காயப்படுத்திட்டார் அப்படின்னு பேச சரவணனுக்கும் கதிருக்கும் இடையில முதல் தடவை இல்லாட்டியும் இப்படியே போனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன உரசல், ஒரு மனஸ்தாபம் வரதுக்கு தங்கமயில் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கதிர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த குடும்பத்தை தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்கன்னு. ஏன்னா குழப்பமாக உண்டு பண்ணுறாங்க, நிஜமாக அந்த குழப்பத்தை தான் உண்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தோணுது. இது இல்லாமல் வேறு பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் ஃபோனை எடுக்காமல் விட்டுற போகிறாரு மீனாவை வெளில கூட்டு போகிறதுக்காக. இவர் மீனாவுக்கு கால் பண்ணி செந்தில் எங்கன்னு கேட்டு வேலை கொடுப்பாரா, இல்லை செந்தில் திருப்பி வந்ததுக்கப்புறமா வேணும்னே ரொம்ப ஓவராக திட்டி அவமானப்படுத்துவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க, நிம்மதியாக வரப்போகிறதில்ல, அவங்களுக்கு ஏதோ மன கஷ்டத்தை தான் கொடுக்க போகிறார் பாண்டியன்னு தெரியுது. ஸோ பாண்டியன் அண்ட் தங்கமயில் கதாபாத்திரங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்லாம் நம்மளை ரொம்பவே கோவப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பாண்டியன்